ஒரு முறை சார்ஜ் போட்டா 500 கிலோமீட்டருக்கு போகும். சார்ஜ் போடணும்னு சுத்தமா மறந்துடுவோம். விலையை மட்டும் பார்க்கலனா சூப்பரான எலக்ட்ரிக் கார். செய்தி புனல் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்கோடா ஆட்டோ இந்தியா நிறுவனம் டெல்லியில் நடைபெற்று வரும் பாரத் மொபிலிட்டி குளோபல் ஆட்டோ எக்ஸ்போ 2025 கண்காட்சியில் கலந்து கொண்டுள்ளது. கண்காட்சியில் ஸ்கோடா நிறுவனத்தில் இருந்து பல்வேறு வாகனங்கள் காட்சிக்கு நிறுத்தப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்று எல்ராக் என்கிற எலக்ட்ரிக் எஸ்யூவி கார் ஆகும். இந்த ஸ்கோடா எலக்ட்ரிக் காரை பற்றிய கூடுதல் விவரங்களை இனி இந்த காணொலியில் பார்க்கலாம். செக் குடியரசு நாட்டைச் சேர்ந்த ஸ்கோடா ஆட்டோ நிறுவனம் இந்தியாவில் பல தரமான கார்களை விற்பனை செய்து முன்னணி கார் நிறுவனமாக விளங்குகிறது. மற்ற கார் நிறுவனங்களைப் போன்று ஸ்கோடாவும் எலக்ட்ரிக் கார்கள் விஷயத்தில் தீவிரம் காட்டி வருகிறது. அதன் வெளிப்பாடாகவே ஆட்டோ எக்ஸ்போ 2024 கண்காட்சியில் தனது புதிய எல்ட்ராக் எலக்ட்ரிக் காரை பார்வையாளர்கள் முன் காட்சிக்கு நிறுத்தியுள்ளது. இருப்பினும் ஸ்கோடா எல்ட்ராக் எலக்ட்ரிக் கார் எப்போது விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்படும் என்பது குறித்து ஸ்கோடா நிறுவனம் சார்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. தோற்றத்தை பொறுத்தவரையில் எல்ட்ராக் ஸ்கோடாவின் லேட்டஸ்ட் மாடர்ன் டிசைனை கொண்டுள்ளது. எலக்ட்ரிக் கார் என்பதால் முன்பக்கத்தில் கிரில் பகுதி முழுவதும் மூடப்பட்டதாக காட்சியளிக்கிறது. இருப்பினும் இந்த கிரில் பகுதி பட்டாம்பூச்சி டிசைனில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. காரின் முன்பக்கத்தில் LED DRLகள் 4 பகுதிகளாக வழங்கப்பட்டுள்ளன. இந்த DRLகளுக்கு கீழே ஹெட்லைட்டுகள் பம்பரின் மீது வழங்கப்பட்டுள்ளன. இந்த ஹெட்லைட்டுகள் LED மேட்ரிக்ஸ் டெக்னாலஜியை கொண்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக எல்ட்ராக் காரின் தோற்றத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இது ஸ்கோடா கோடியாக் காரை ஒத்து காணப்படுகிறது. ஸ்கோடா கோடியாக் SU காரும் ஆட்டோ எக்ஸ்போ 2025 கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. எல்ட்ராக் எலக்ட்ரிக் காரில் 21 இன்ச்சில் அலாய் சக்கரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. எல்ட்ராக் காரின் பின்பகுதி கூட ஸ்கோடாவின் மாடர்ன் SUV காரை ஒத்து காணப்படுகிறது. காரின் பின்பக்கத்தில் அனிமேஷன் எஃபெக்டுடன் C வடிவில் LED டெய்லைட்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த எலக்ட்ரிக் காரின் முன் மற்றும் பின்பக்கங்களில் சில்வர் நிறத்தில் ஸ்கிட் பிளேட் வழங்கப்பட்டுள்ளது. எல்ட்ராக் காருக்கு உள்ளே டேஷ்போர்டானது லேயர்களினாலான டிசைனில் உள்ளது. இவ்வாறான டேஷ்போர்ட் டிசைனை தான் ஸ்கோடா நிறுவனம் அதன் சூப்பர்ப், ஆக்டிவியா மற்றும் என்யா கார்களிலும் வழங்குகிறது. காரின் டெஸ்ட் போர்டில் 13 இன்ச்சில் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் திரை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த காரில் டிரைவரின் தலைக்கு மேலே டிஸ்பிளேவையும் கூடுதல் பணத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். வெளிநாடுகளில் எல்ட்ராக் 50, எல்ட்ராக் 60 மற்றும் எல்ட்ராக் 85 என 3 விதமான வேரியன்ட்களில் விற்பனை செய்யப்படும் இந்த ஸ்கோடா எலக்ட்ரிக் காரில் வேரியன்ட்களை பொறுத்து 52 கிலோவாட், 59 கிலோவாட் மற்றும் 77 கிலோவாட் திறன் கொண்ட பேட்டரிகள் பொருத்தப்பட்டுள்ளன. அதேபோல் 100% சார்ஜில் கார் அதிகபட்சமாக செல்லக்கூடிய தொலைவும் பேட்டரியை பொறுத்து வேறுபடுகிறது. ஸ்கோடா எலக்ட்ரிக் காரின் அனைத்து வேரியன்ட்களிலும் மோட்டாரின் பவரானது காரின் பின் சக்கரங்களுக்கு செல்கிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.